ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. உண்மையாக சொன்னால் அவங்களுக்கு வயலின் சிஸ்டர்ஸ்ன்னு தான் சார் பேர். ஸ்கூலில் வந்து பிரித்து கூப்பிட மாட்டாங்க. அவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா வயலின் கேர்ள் தான் கூப்பிடுவாங்க. வயலின் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. அவங்களோட குரு ரசூல்கான் சார் அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஹார்மோனி சிஸ்டர்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எங்கள் லைஃப்பில் திடீர்னு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சார். செகண்ட் டைம் கோவிட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு. ஏன்னா டோட்டலாக நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அவங்கள மட்டும்தான், அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும்தான். சடனாக எங்களால் இப்போ ஒரு 6 மந்த்தாக எங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியல சார். எங்களுக்கே சரி ஓகே ஒருத்தராக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேரும் அனுப்பிட்டு இருக்கோம். யாருக்குமே தெரியாது அவங்க கிளாஸ் போகல அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இவங்களுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சுது. நாங்கள் சொல்லலை கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதால. ஏன்னா நான் சொல்வேன் நீ படிக்காத வயலினிஸ்ட் ஆகிடு. ஏன்னா அவங்களுக்கு கனவு மொத்தம் அதுதான் வயலினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது இல்லை அப்படின்னும் போது எங்களால் அது ஸ்டில் நம்ம அக்செப்ட் பண்ண முடியல சார். அவங்கள விட வலி எங்களுக்கு ரொம்ப அதிகம் சார். இப்போ ஒரு நாளுமே எனக்கு யோசிச்சா என் பசங்க இப்போ கூட பர்ஃபார்ம் பண்ணாங்க முன்னாடிலாம் எனக்கு அப்படியே கண் கலங்கும். இஃப்டெல்லாம் அவள் அழுதுட்டா சார் ஒரு நாள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தாங்க. அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எனக்கு ஏண்டா அப்படின்னா இல்லை மம்மி ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்பட போகிறேன்றதால அவள் கொஞ்சம் கம்மில் இருந்தா. அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது அவளுக்கு எவ்வளோ அதில் பெயின் இருக்குது. எனக்காக நாங்கள் கஷ்டப்பட போகிறோன்றதுக்காக அவள் சொல்லாமல் கூட மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கா அப்படின்னு. 4-5 மாதம் ஆகுது சார் அவங்களோட கிளாஸ் போய் வயலின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி. அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி தான் சார். அது எப்படி மீண்டு வர போகிறோம் இல்லை யார் சப்போர்ட்டில் இது திரும்ப கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல சார். பிரகதி, சகஸ்ட்ரா எப்படி 2 பேரும் அவ்வளோ அழகாக வயலின் வாசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 9 ஏஜ் ஆகுது. என் பேர் பிரகதி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ அழகாக வயலின் வாசிக்கிறீங்க? 4 இயர்ஸாக கற்றுனேன். அங்கிள் தான் ரசூல்கான் அங்கிள் தான் எங்களுக்கு வயலின் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ வருஷமாக வயலின் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து 9th படிக்கிறேன். 4 இயர்ஸாக வயலின் கற்றுக்குறோம். ஓகே, 2 பேரும் ஒன்றா தான் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க சேர்ந்தாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஏன்னா அவங்க கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கிறதுலாம் பயங்கரமாக கவனிச்சிட்டே இருப்பாங்க. அதை வச்சு இவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இவங்களையும் சேர்த்து விட்டோம் சார். அட் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்தளவுக்கு வாசிப்பாங்கன்னு. போக போக பார்க்க போனால் அவளை விட அவள் தான் பெட்டராக இருந்தா. ஆனால் அவளை விட இவங்க ரொம்ப பெட்டராக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குனா ஒரு நோட்ஸ் இருக்குன்னா அது முடிகிற வரைக்கும் அவள் கண்ணை கூட சிமிட்ட மாட்டான். அந்த அளவுக்கு அது 2 பேஜஸாக இருந்தாலும் சரி, அது முடிகிற வரைக்குமே அது அந்த கான்சன்ட்ரேஷன் அது ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அவங்க மாஸ்டர் வாசிக்கிறாங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மொத்தம் அங்கே தான். அது ஃபோக்கஸ் திரும்பாது, கண் சிமிட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வயலின்லாம் ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க சார். அவங்களும் அப்படி தான் இருந்தாலும் இவங்க ரொம்ப ஓவர் வெறின்ற மாதிரி இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு வயலின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? வாசிக்கிறத பார்த்து. ஓகே, உங்களுக்கு? டேடி மொபைலில் வந்து அங்கிளோட வீடியோஸ் பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து. நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க.
கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டேஜஸ் கிட்ட இருக்கும்? ஒரு அரௌண்ட் ஒரு 20-25 ஸ்டேஜஸ் வாசிச்சிருப்பாங்க சார். எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு தடவையும் அவங்க மாஸ்டர் வந்து அவங்க சார் கூட்டிகிட்டு போவாங்க சார். நான் குழந்தைங்களுக்கு என்கரேஜ் ஆகணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் ரிசப்ஷனை யாரும் பார்க்க மாட்டாங்க சார். இவங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்கலாம் வாசிக்கிறதுனால இவங்க பக்கம் தான் எல்லாரோட பார்வையும் இவங்க பக்கம் தான் இருக்கும். அப்போ பயங்கர என்கரேஜ்மெண்ட் இருக்கும் பசங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாருமே பிளெஸிங்ஸ் அண்ட் விஷிங்ஸ் இருக்கும், அவ்வளோ நல்லா வாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க இல்லாமல் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் கூட இது வரைக்கும் 3 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க சார். 3 இயர்ஸுமே இவங்க வாசிக்காத ஃபங்க்ஷனே ஸ்கூலில் கிடையாது, ஸ்டேஜே கிடையாதுன்ற மாதிரி தான். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்கூலில் அவ்வளோ சப்போர்ட் அவங்களுக்கு, பிரின்ஸிபல் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும். உண்மையை சொன்னால் அவங்களுக்கு வயலின் சிஸ்டர்ஸ்ன்னு தான் சார் பேர். ஸ்கூலில் வந்து பிரித்து கூப்பிட மாட்டாங்க. அவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா வயலின் கேர்ள் தான் கூப்பிடுவாங்க, வயலின் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. அவங்களோட குரு ரசூல்கான் சார் அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஹார்மோனி சிஸ்டர்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அதை நாங்கள் நல்லா இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த நேமிங் செரிமனி மாதிரி அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம் சார் ஒரு 2 இயர்ஸ் பேக். அப்போ ஏன்னா வயலின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அந்த ஹார்மோனி சிஸ்டர்ஸ் பிராண்ட் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஹார்மோனி அப்படின்னா என்ன டேர்ம்னா 2 டிஃப்ரெண்ட் நோட்ஸ் வந்து சேம் டைமில் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஹார்மோனி அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் டேர்மோட ஒரு மீனிங்காக இருக்கும். அதனால அவங்க நோட்டில் பார்த்தீங்கன்னா வெறும்னா பேர் மட்டும் எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்க பேர் கீழே வயலினிஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டு தான் அந்த வயலின் வரைஞ்சி வயலினிஸ்ட் அப்படின்ற பேர் எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு. பிரகதி வயலினிஸ்ட், சஹஸ்ரா வயலினிஸ்ட் அப்படின்னு தான் ஒவ்வொரு நோட் புக்லேயும் அப்படி தான் எழுதி வச்சுருப்பாங்க சார். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வயலின் மேலே அவங்களுக்கு பேஷன் அதிகம் சார். அதனால சின்ன வயசில் வந்து இவங்க வந்து எனக்கு வயலின் கற்றுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குழந்தையோட படிப்பை தாண்டி வயலின் இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்களோட ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பாயிண்டில் டிசைட் பண்ணீங்க இவங்களை வயலின் சேர்த்து விடலாம், அதுக்கப்புறம் இவங்க கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க மாஸ்டர் ஒரு ப்ரோக்ராமில் தான் சார் நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க டாடி மீட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களை எதுவுமே நாங்கள் இப்போ வரைக்கும் திணிக்க மாட்டோம். உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் நீ பண்ணணும், நான் வந்து நீ இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணுன்ற மாதிரி இது வரைக்கும் நாங்கள் எந்த இதுவுமே அவங்க திணிச்சது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது, அது எங்களுக்கு புரிஞ்சுது சார். அதனால அப்போ தான் கேட்டோம் அவங்ககிட்ட, ஓகே உனக்கு வயலின் பிடிச்சிருக்கா அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்த்தாங்க. உங்களுக்கு வயலின் பிடிச்சிருக்கா அப்படின்னும் போது நாங்கள் பண்ணுறோம் மம்மி பிடிச்சிருக்கு. அப்பயும் நான் கேட்டேன், இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு திரும்பலாம் நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட இருந்து தான் அந்த லேர்னிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு சார். ஃபஸ்ட்டு கிளாஸ் ட்ரையல் பார்க்கும்போதே அவள் வந்து பயங்கரமாக அது எல்லாமே ஈஸியாக அடாப்ட் பண்ணார். ஏன்னா நோட்ஸ் எல்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், வயலின் நோட்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் வயலின் தான் கற்றுக்குறாங்க. அது ஈஸியாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போவே அவங்க சாருக்கு தெரிஞ்சிடுச்சு அவள் ரொம்ப அதில் பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்ற மாதிரி. இவளும் அதே மாதிரி தான். அது சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஒரு டைம் அவங்க அந்த சொல்லிக் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் டைமே வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சாங். அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். இது சார் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வயலின் தான், வேறு எதுவும் அவங்களோட பேஷன் கேட்டால் வயலினிஸ்ட் ஆகணும், அது மட்டும்தான். அதை தாண்டி அதுன்றா எதுவும் கிடையாது. ஆனால் நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆர்யா சார் முன்னாடி கூட பெர்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட இருந்து அப்ரிஷியேஷன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மறக்க முடியாத மூமெண்ட் சார். அது எங்களுக்கு அவங்க ஸ்கூலில் எப்போவுமே பராக்கிரம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் சார். அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது ஏதோ ஒரு செலிபிரிட்டி வருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்ட் அந்த சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறதால மோஸ்ட்லி சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது கண்டிப்பாக வருவாங்க. பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் நடக்கும் சார். லாஸ்ட் இயர் பராக்கிரம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஆர்யா சார் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. வெரி ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் அவங்களோட அப்பியரன்ஸ் அங்கே இருக்கும், இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே பிரின்ஸிபல் இவங்களது தான் இருக்கணும் அப்படின்னுட்டாங்க. ஸோ இவங்களோட வயலின் பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே இருந்தது. ஆர்யா சாரோட சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க. அவர் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி ஸ்டேஜில் ஏறி பயங்கரமாக பாராட்டெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு தடவை மியூசிக் டைரக்டர் தேவா சார் அவங்க பிரதர் வந்திருந்தாங்க சார். வெரி ஃபஸ்ட் டைம் வாசித்தாங்க அப்போ தான் ஸ்கூலில். பார்த்துட்டு இவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் மாதிரி இவங்க வந்து ஒரு வயலின் சிஸ்டர்ஸாக வருவாங்க. ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப இப்போயா கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, அப்போ குட்டியாக இருக்கும்போதே இந்த அளவுக்கு ஏன்னா வயலின்றது வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் நம்ம பண்ணால் மியூசிக் கேட்கும், வயலினை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும் அந்த மியூசிக்கு. ஸோ இவங்க அந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ட்டு அப்போவே பிளஸ் பண்ணிட்டு போனாங்க சார். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட ஸ்கூல் மூலயமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடச்சிது சார், அவங்களோட ஷோகேஸ் ஆகிறதுக்கு. கடந்த ஒரு 4-5 மாதமாக அவங்க வந்து இந்த வயலின் கிளாஸ் எதுவுமே போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லைக் எதனால, என்ன சிச்சுவேஷனால அவங்க போகல சார்? ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா அவங்க குரு நேம் ரசூல்கான் சார். செங்கல்பட்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் வயலினிஸ்ட். இப்போ நிறைய வயலினிஸ்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட கோவிட் டைமில் தான் சார் இவங்களுக்கு அந்த லேர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டிலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ ஹோம் டியூஷன் அப்படிங்கிற மாதிரி. இவங்க தான் வெரி ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு.
அரௌண்ட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் நல்லா வாசிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் யாரை பார்த்தாலும் யாருக்குமே தெரியாது அவங்க கிளாஸ் போகல அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இவங்களுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சுது, நாங்கள் சொல்லலை கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதால. எங்கள் லைஃப்பில் திடீர்னு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு சார். செகண்ட் டைம் கோவிட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு. ஏன்னா டோட்டலாக நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அவங்கள மட்டும்தான், அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும்தான். நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்காக சரி என்னோடய கேரியரும் பசங்களுக்காக நான் விட்டுட்டேன். ஏன்னா அவங்கள ஷோஸ் கூப்பிட்டு போகணும், கிளாஸ் கூப்பிட்டு போகணும், நானும் ஜாப் போனால் செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக பசங்களுக்காக என்னோடய கேரியர் விட்டுட்டேன். என்னோட ஆசை நான் அவங்க வளர்ந்து அவங்களுக்கு பிஏவாக சேரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் சார். இந்த வயலின்லாம் தூக்கிட்டு போகணும், உங்களுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட பிஸ்னஸில் ஒரு பெரிய சர்க்கிள் சார், பேங்கிங் லைனில் இருக்காங்க. ஒரு பெரிய சர்க்கிள் வர ஆரம்பிச்சது. 2-3 மாதம் அவங்களால வெளியே வர முடியல, வீட்டை விட்டு வெளில வர முடியாது. எனக்கு கோவிட்னா அவங்களுக்கே தெரியும், சுத்தமாக வெளியில் வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தோம். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஒரு 2 lakhs பண்ணும். திடீர்னு அதை எங்கள் டைமிங் நினைக்கிறேன், 2 lakhs பண்ணும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் எங்களுக்கு திருப்பி வரவே இல்லை சார். உங்களுக்கே தெரியும், மிடில் கிளாஸ்க்கு அந்த 2 lakhs அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நாங்கள் சேவ் பண்ண அந்த அமௌண்ட்டும் போச்சு. அப்படியே முட்டி மோதி எல்லாமே பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். சடனாக எங்களால் இப்போ ஒரு 6 months எங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியல சார். எங்களுக்கே சரி ஓகே ஒருத்தராக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேரும் அனுப்பிட்டுருக்கோம், அதனால் செட் ஆகாது அப்படின்றதால நாங்கள் இல்லை சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சார் அப்பயும் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா சார், வேண்டாம் அனுப்ப முடியாது, 6 months ஆகிடுச்சு, ஃபீஸ் பே பண்ணலை, ஏறிட்டே போகுது, எங்களோட பர்டன் ஏறுது, ஸ்கூல் ஃபீஸும் பே பண்ணணும். ஈவன் ஸ்கூல் ஃபீஸே நாங்கள் இந்த வருஷம் லேட்டாக தான் சார் 1 month ஸ்கூலுக்கே போகல என் குழந்தைங்க. உண்மையாக சொல்லணும்னா ஏப்ரலில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க, ஜூனில் தான் சார், ஜூன்லேயே 10 days கழிச்சு தான் ஸ்கூலுக்கே போனாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு என்னென்னா இல்லை ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியாது, நான் வயலின் கிளாஸ் ஸ்டாப் பண்ண விஷயமே அவங்களுக்கு தெரியாது. கேட்டுகிட்டே இருப்பாங்க, மம்மி கிளாஸ் போகணுமே இன்னைக்கு. அவங்களுக்கு வீக்லி 2 கிளாஸ் இருக்கும், மண்டே அண்ட் ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் மம்மி மண்டே ஆச்சு இன்னைக்கு கிளாஸ் இருக்கா, ஃப்ரைடே கிளாஸ் போகணும் அப்படின்ட்டு அவங்க ரெடியாகி நிற்பாங்க பேக்லாம் வச்சுக்கிட்டு. நான் சொல்லலை, இல்லை அங்கிள் உங்கள் மாஸ்டர் இல்லை வெளியே போயிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு ஏதோ சமாளிச்சுட்டு வந்தோம். ஒரு லெவலுக்கு மேலே அது அவங்களுக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க சார், இல்லை ஏதோ சம்திங் அப்படின்ற மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்குது, நாங்கள் தான் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் குழந்தைங்க, எங்களால் எதுவுமே இது பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய அவங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஏன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பேஷன் வயலின் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்களால் இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லி எங்களால் இது பண்ண முடியல சார். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் எங்களுக்கு நிஜமாக சொல்கிறோம், இப்போ வராங்க அப்படின்றதால ரொம்ப நாள் கழிச்சு இந்த வயலின் உங்களுக்கு முன்னாடிலாம் வாசிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. அரௌண்ட் 4-5 மாதம் இந்த ஸ்கூலில் அப்பப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். 4-5 மாதம் ஆகுது சார் அவங்களோட கிளாஸ் போய் வயலின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி. அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி தான் சார். அது எப்படி மீண்டு வர போகிறோம், இல்லை யார் சப்போர்ட்டில் இது திரும்ப கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல சார். இவங்களோட ட்ரீம்காக உங்களோட கனவு, உங்களோட கெரியர் இதெல்லாமே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இவங்களோட ட்ரீம்காகவே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க. அது சடனாக ஒரு சர்க்கிள் விழும்போது உங்களுக்கே அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் முடியல சார். உண்மையை சொல்லணும்னா அவங்கள விட வலி எங்களுக்கு ரொம்ப அதிகம் சார். இப்போ ஒரு நாளுமே எனக்கு யோசிச்சா என் பசங்க இப்போ கூட பர்ஃபார்ம் பண்ணாங்க முன்னாடிலாம் எனக்கு அப்படியே கண் கலங்கும். ஏன்னா அதை சொல்கிறல, அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க சார் என் பசங்க. டாப்பர் அவெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்கூல் டாப்பர், பேப்பர்லலாம் கூட வந்திருக்கு. என்னன்னா நான் சொல்வேன், நீ படிக்காத வயலினிஸ்ட் ஆகிடு, வயலினிஸ்ட் தானே ஆக போகிறேன், உனக்கு நீ படிக்காத உட்காந்து அதில் எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நம்ம வயலினிஸ்ட் தானே ஆக போகிறேன். ஏன்னா அவங்களுக்கும் வயலின் அவ்வளோ பிடிக்கும், எதுக்கு 2த்தையும் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, நல்லா படிங்க வயலினிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா அவங்களுக்கு கனவு மொத்தம் அதுதான் வயலினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது இல்லை அப்படின்னும் போது எங்களால் அது ஸ்டில் நம்ம அக்செப்ட் பண்ண முடியல சார். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் செங்கல்பட்டு, அங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர் எங்களுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இதை யார் டேக் ஓவர் பண்ண, எங்களால் சென்னை இவ்வளோ தூரம் நாங்கள் என்கொயரி பண்ணும்போது எங்களால் அந்த ஃபீஸ் பே பண்ணி பண்ணுற சுச்சுவேஷன் இப்போ சுத்தமாக கிடையாது. இது யார் மூலமாக திரும்ப எங்களுக்கு இதுவாகுன்றதே எங்களுக்கு தெரியல சார். அவங்க கிட்ட இதுக்கப்புறம் அவங்ககிட்ட மறைச்சி வைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று சொல்லி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்ககிட்ட மழுப்பிட்டே இருக்கமே அப்படின்னு. அப்போலாம் அவங்க ஃபேஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் நமக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களோட முகத்தை பார்க்கும்போது எப்படியெல்லாம் இருந்துச்சு? இப்போலாம் அவள் அழுதுட்டா சார். ஒரு நாள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தாங்க, அவங்க ஒரு நாள் வீடியோவில் வரும் இல்லைங்களா, அவங்க கூட கற்றுக்கிட்ட ப்ரோக்ராம் பண்ண பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. நான் கவனிக்கல ஃபஸ்ட்டு. ஏண்டா அப்படின்னா, இல்லை மம்மி ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்பட போகிறேன்றதால அவள் கொஞ்சம் கம்னு இருந்தா. என்னாச்சு சொல்லு. இல்லை எனக்கு கிளாஸ் ஏன் அனுப்ப மாட்டீங்க, எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க, ஏன் மம்மி என்னையே அனுப்ப மாட்டீங்க, நான் மிஸ் பண்ணுறேன் வயலின், எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆனாங்க.
அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது அவளுக்கு எவ்வளோ அதில் பெயின் இருக்குது, எனக்காக நாங்கள் கஷ்டப்பட போகிறோன்றதுக்காக அவள் சொல்லாமல் கூட மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கா அப்படின்னு. இவளும் அதே மாதிரி தான், அவளுக்கு அவ்வளோ இருக்குது பெயின். பட் அது குழந்தை அப்படிங்கிறதால நான் கேட்குறேன் அவள்கிட்ட, கவலை ஒன்றும் இல்லைல்ல, இருக்கு மம்மி எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் சொல்கிறது கிடையாது அப்படின்ட்டு. அவளுக்கு அவ்வளோ பெயின் இருக்குது சார், பட் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க வயலின் கிளாஸ் அப்படிங்கிறது? ரொம்ப எவ்வளோ? 100க்கு 100. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். எப்படி அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறீங்க? அம்மா இப்போ ஃபேமிலியே நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்கும், இப்போ போய் நம்ம அம்மாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அவ்வளோ சீக்கிரம் யாரும் இல்லை சார், அவங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அவங்களுக்கு எங்கள் மேலே நிறைய அதனால கோவம் இருந்துச்சு. அவங்க அதை எப்படி சொல்கிறது, அந்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத தாண்டி என்கிட்ட நிறைய வந்து கோவம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. உங்களால் தானே, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களையும் கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, உங்களால் தானே அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரியும் பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்காங்க ஒரு லெவலில். என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் சுச்சுவேஷனால் ஈவன் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண முடியல. எல்லா பசங்களும் ஸ்கூல் போவாங்க, அந்த 1 மந்த் வீட்லேயே இருந்தாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் நான் ஸ்கூலுக்கு ஏன் வரல, சஹஸ்ரா ஏன் வரலன்னு. அவளுக்கு வெளியே போய் விளையாடுறதுக்கே வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாள். வந்து மம்மி எனக்கு எப்போ ஃபீஸ் பே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவா சார் அந்த மாதிரி. அப்படியும் சரி ஃபஸ்ட்டு நீ போ ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் நான் பாப்பாவை அனுப்புகிறேன், நீ ஹையர் கிளாஸ் போயிட்டேன், உனக்கு நிறைய இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்றதால அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பே பண்ணி போனாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் சார், உங்களால் தானே நான் போகல அப்படின்ற அந்த மாதிரியும் நிறைய. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமா? ஐயோ அது பெரிய வலி சார் அது. ஏன்னா நான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம தான் அதை வந்து அவங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். இப்போ அது இல்லைன்றது நம்மளே வந்து நம்மளால தான் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் சார் அங்கே பெரிய இது. ஏன்னா அவங்களா ஏர்ன் பண்ணி இதை கற்றுக்கல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னும் போது கோவமாகவும் வெளிப்படுத்தினாங்க, அழுதும் வெளிப்படுத்தினாங்க. பட் ஸ்டில் வி ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்குது. உங்களோட ட்ரீம் என்ன? ரஹ்மான் அங்கிள் முன்னாடி வாசிக்கணும். ஓகே, பிடிச்ச மியூசிக் டைரக்டர் ரஹ்மான் சார் தானா? மம்மிக்கும் அவரை தான் பிடிக்கும், அவர் தான் நல்லா நிறைய பாட்டெலாம் இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னா யார்? ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் தான். எதனால உங்களுக்கு ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும்? அவர் சாங்ஸ்லாம் நிறைய கேட்போம், அதனால இன்ஸ்பயர் ஆகும். அவங்களோட ட்ரீம்காக இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதை தெரிஞ்சும் லைக் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது லைக் அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? உங்களோட ஹஸ்பண்ட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு? அவங்க கஷ்டப்பட்டது ரொம்ப சார். ஃபர்ஸ்ட் டைம் கோவிட் அஃபெக்ட் ஆகும்போது 2 பேரும் ஒன்றா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம். 2 பேருக்குமே பீக்கில் இருந்தது. திரும்ப வருவோமா தெரியாத அந்த இடத்துல இருந்தோம். குழந்தைங்கள அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்றால் அந்த அளவுக்குலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் 2 பேரும். இப்போ ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுலேருந்து மீண்டு வந்தோம். செகண்ட் டைம் அப்போ ஒரு 1 மந்த் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இருந்தோம். செகண்ட் டைம் அவங்களுக்கு வரும்ன்றது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுதான் அந்த இடத்துல தான் எங்களோட லைஃப்லோட சர்க்கிள் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது. லாஸ்ட் ஏப்ரல் கரெக்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் அவங்களால சீக்கிரம் ரெக்கவர் ஆகவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, வெளில போகலை அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வெளில போனால் மட்டும்தான் எங்களால் சர்வை பண்ண முடியும். அவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வெளியில் போகணும், 4 பேரை பார்க்கணும், அந்த மாதிரியானது. அவங்க வெளியில் அப்போ ஆரம்பிச்சது தான் எங்களோட லைஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அவங்களே இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல சார். ஏன்னா என்னை விட ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க ப்ராக்டிஸ் பசங்களை ரொம்ப அதிகமாக ஆசை அவங்களுக்கு தான். உண்மையாக சொன்னேன், என்னை விட பசங்க மேலே அதிகமாக பாசம் அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க பெரிய வயலிஸ்டாக்ல அவங்களுக்கு ரொம்ப கனவு அதிகம். இப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய, என்னால் எதுவும் பண்ண முடியல, என்னால் தானே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, அவங்களுக்கு அது ஒரு ஃபீலிங்ஸ் அது நிறைய வந்துருச்சு சார். இப்போது அது அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள் நாங்கள் தனியாக நிறைய பசங்க எதிர்க்க ஃபீல் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்றதால நாங்கள் நிறைய தனியாக ஃபீல் பண்ணுவோம். எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் சார் இன்னும் எங்களோட இதை நகர்ந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் சொல்லுவார்? அவர் மனசுடைஞ்சு பேசி நீங்கள் இந்த லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவர் உங்கள் லைஃப்பில் வந்ததுலேருந்து. ஆனால் அது ஒரு டைமில் அவர் மனசுடைஞ்சு உங்ககிட்ட பேசும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். அவங்க எப்படின்னா எந்த ப்ராப்ளம்னாலும் சொல்ல மாட்டாங்க, எதனாலும் அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி ப்ராப்ளமே இல்லாத மாதிரி தான் காமிச்சிப்பாங்க. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க, எதனாலும் என்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. எப்போவுமே ஜாலியாகவே இருப்பாங்க, அந்த மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 4-5 மந்த்ஸாக உண்மையாக சொல்லணும்னா வீட்டில் யாருமே இதுவாக இல்லை சார். எங்களுக்கு இந்த வயலின் சவுண்டு கேட்க முடியல. வீட்டில் டெய்லி காலையில் எழுந்துப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சார். அந்த சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், நெய்பர்ஸ் கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள்லாம் என்ன சவுண்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எப்போது எங்கள் வீட்டில் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும்.
இப்போ சடனாக என்ன இருந்தாலும் பசங்க ஒரு மாஸ்டர் இல்லை அப்படின்னும் போது அவங்க அந்த கண்டினியூட்டி இருக்காது இல்லை சார். யாராக இருந்தாலும் ஒரு நாள் நாங்கள் சொல்லும்போது பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு நாள் அவங்க படிக்கிற வேலை இருக்கும் அப்படின்ற கிளாஸ் இல்லைன்னு போது அவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் அது வந்து என்னடா அது லைஃப், அவங்களுக்கு நம்மளால் அந்த லைஃப் ஸ்டாப் பண்ணிட்டோமோ, அவங்களோட பெரிய எதிர்காலத்தை நம்மளால் பண்ண முடியல எதுவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். இப்போ அந்த ஃபீலிங் தாண்டி எங்களுக்கு அது ஒரு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது திரும்பவும் அதை யார் மூலம்னா அவங்க ஹெல்ப் மூலமாக அது கண்டினியூ ஆகணுன்றது மட்டும்தான் சார் எங்களோட ஹோப். ஸோ நம்மளோட லைஃப்பில் லைக் இவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே கஷ்டம்தான். அவங்கள பார்க்கும்போது, அவங்க முகத்தை ஃபேஸ் பண்ணும்போது, அவங்க நினச்சதை, அவங்க ஆசைப்பட்டதை நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறையா பெயின் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட்டு ஸ்டடீஸை விட்டுட்டு இதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்டடீஸும் அவங்க கண்டினியூ பண்ண முடியாமல், லைக் ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க 1 மாதம் வீட்டில் இருந்தாங்க. இப்போ கிளாஸும் போகிறதில்ல. இதெல்லாமே சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீட், ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்ன ஒரு நீட் உங்களுக்கு தேவையாக இருக்குது? சார் எனக்கு சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார். நான் நிறைய குழந்தைங்களோட டேலண்ட், இந்த மாதிரி பாடுறது, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ், நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ்லாம் இருக்கும். எங்கெங்கேருந்தோ இருந்திருப்பாங்க, பட் அவங்களும் இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க. பட் இந்த மீடியா மூலமாக அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல, ஒரு பெரிய ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க முன்னாடி வாசிக்கிற சான்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய ஸ்டேஜ் அண்ட் ரெகக்னிஷன் அவங்களுக்கு யார் மூலமாகவும் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் தான் சார் என் குழந்தைங்களுக்கு இப்போ எதிர்பார்த்துட்ருக்கேன். யார் மூலமாக ஒரு சான்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த டேலண்ட் எல்லாம் யார் ஒரு பெரிய உங்ககிட்ட அவங்க ப்ளே பண்ணி காமிக்கணும், அவங்களோட டேலண்ட் எல்லாருக்கும் தெரியணும், ஷோகேஸ் ஆகணும், அது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சார். ஏன்னா எங்களுக்கு பெருசாக மாரல் சப்போர்ட் எதுவும் கிடையாது. எங்கள் சைடாகட்டும், என்னோடய ஃபேமிலி சைடாகட்டும், நான்லாம் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்க வீட்லேயும் அப்படி தான். பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது சார். போய் கேட்டு இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா அங்கே யார்கிட்ட ஹெல்ப்புன்னு போய் கேட்டதும் கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீடியாவை நம்பி வந்திருக்கோம் சார். எஸ்எஸ் மியூசிக் வந்து என்ன நிறைய பேரை பார்த்துருக்கோம் நாங்கள், இதில் எவ்வளோ டேலண்ட்ஸ் நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னோடய குழந்தைங்களோட டேலண்ட்டும் வெளியே வரணும் சார். யார் மூலம்னா அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் ஷோகேஸ் ஆகணும், அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் சார். அதுதான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக. ஸோ லைக் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மூலமாக அவங்க அடுத்தடுத்த லெவல் வளர்ந்துட்டே போயிட்டே இருப்பாங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அவங்களோட டேலண்ட்ஸை நாங்கள் லைவாக பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நன்றிங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணது, உங்கள் பேச சான்ஸ் கிடைச்சது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சொல்லுங்கள். ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.